இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இதுவரை இருக்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இப்போது நீங்கள் காலேஜை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. சாய்ஸ் லிஸ்ட்டில் எந்தெந்த காலேஜை வந்து உங்கள் லிஸ்ட்டில் வைக்கணும், எந்தெந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணணும், ஃபீஸு, பிளேஸ்மெண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. எல்லாத்துக்கும் டிஎன்இஏ 2026க்கான ஷெடியூல் வந்துருச்சு. முதல்ல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இந்த மாதிரி எல்லா ரவுண்டுக்கும் வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்துருச்சு. இப்போது எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, எத்தனையோ சோஷியல் மீடியாவில் சேனல்ஸ் இருக்குது, அதில் வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க, நிறைய ஷார்ட்ஸில் வருது. இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா சேனலும் பார்க்குறீங்க, நல்ல விஷயம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது தி பெஸ்ட்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ தி பெஸ்ட்டுனா வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம்னு ஒரு சிலவங்க பேசலாம், ஒரு சிலவங்க ஃபீஸ் தான் முக்கியம்னு பேசலாம், ஒரு சிலவங்க குவாலிட்டி தான் முக்கியம்னு பேசலாம். ஆனால் நம்ம சொல்ல போகிறது வந்து இது எல்லாமே வந்து ஒரு காலேஜை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன நோட் பண்ணணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலாம் நம்ம போட்டு பழக்கமே கிடையாது. ஃபுல் வீடியோ, இந்த வீடியோவை ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் சூஸ் பண்ண காலேஜோட தரத்தை வந்து மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஒரு செகண்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு காலேஜை எப்படி சூஸ் பண்ணணும் இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டில் மொத்தம் 440 காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த 440 காலேஜுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஏஐசிடி அப்ரூவ் பண்ண காலேஜ் தான். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஒரு டாப் 50 காலேஜ், டாப் 25 காலேஜ் இன் சென்னை, டாப் 25 காலேஜ் இன் கோயம்புத்தூர், டாப் 25 காலேஜஸ் இன் அதர் ரீஜன் சொல்லி நிறைய பேசலாம். அது உண்மை. ஏன்னா இருக்கிறதுலையே வந்து டாப் காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அது மேக்ஸிமம் வந்து அது ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் போகும். ஏன்னா மொத்தமே வந்து சென்னை, கோயம்புத்தூர் எல்லா ரீஜன்லயும் ஒரு டாப்னு பார்த்தா ஒரு 75 to அதிகபட்சம் ஒரு 100 காலேஜ் இருக்கா. மிச்சம் இருக்கிற 340 காலேஜஸ் வந்து தரமற்ற காலேஜா? அப்படி கிடையாது. நம்ம வந்து அன்னப்பறவையா வந்து ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும். ரைட் சார், ஒரு காலேஜை வந்து எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு நிறைய கிரிட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி வந்து அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த காலேஜ் அப்டேட்டடா இருக்கா. ஏன்னா இப்போ இருக்கிற வந்து நிறைய கோர்சஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டர் ரிலேட்டடா முதல்ல வந்து என்னென்ன இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இசிஇ மட்டும்தான் இருந்தது, சிவில் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷமா வந்து கம்ப்யூட்டரோட மோகம் அதிகமாக வந்த பிறகு என்ன வந்தது, ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, இந்த மாதிரி வந்து ஏஎம்எல், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. என்ன கோர்சஸ் வந்திருந்தாலும் அந்த காலேஜ் வந்து அப்டேட்டடா இருக்கணும். சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து எல்லாமே ஒரு லேப்டாப் வச்சு தான் பண்ண போறீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற கம்ப்யூட்டராவது ஹையர் எண்டா இருக்கணும். போக வந்து அந்த காலேஜ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எல்லாமே, காலேஜ்ல லேப் எப்படி இருக்கு, காலேஜ்ல வந்து பில்டிங்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. மெயினா லேப். ஏன்னா வந்து அந்த காலேஜ் வந்து பிராக்டிகல் ஓரியன்டா சொல்லி கொடுக்குறாங்களா, ஒன்லி தியரி மட்டும் பண்றாங்களா? ஏன்னா இனி வந்து பிராக்டிகல் ஓரியன்ட் மட்டும்தான் லைஃப்ல வந்து ஒரு காலேஜ் வந்து ஸ்ட்ரென்தன். ஸோ அந்த மாதிரி காலேஜ் வந்து அப்டேட்டா இருக்கான்னு நீங்க முதல்ல பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க நாக், என்பிஏ, என்ஐஆர்எஃப் இருந்தா நல்ல காலேஜ்னு. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நாக் ஒரு காலேஜோட தரத்தை நிர்ணயிக்கிறது ரொம்ப முக்கியமானது வந்து நாக் மட்டும்தான். ஏன்னா ஒரு காலேஜ் வந்து எல்லாமே இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எல்லா ஆம்பியன்ஸ் இருக்கா, எல்லாமே வந்து அனலைஸ் பண்ண போறது நாக். இந்த நாக் வந்து ஹை மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு 3 பேர் வந்து அந்த காலேஜ் ஃபுல்லா ஒரு 3 நாள் விசிட் பண்ணி ஒவ்வொருமே நோட் பண்ணி காலேஜ்ல தரமா இருந்தா A++, A+, B+, இந்த மாதிரி வந்து தரத்தை நிர்ணயிப்பாங்க. இருக்குல்ல ரொம்ப ஹையஸ்ட் வந்து A++, ஒரு காலேஜ் இருந்தா அது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது என்பிஏனா வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்டட். நீங்க எடுக்க போற பிரான்ச்சஸ் வந்து என்பிஏ இருக்கான்னு பாருங்க. என்பிஏனா வந்து அந்த காலேஜ்ல வந்து 2 பேட்ச் வெளியில போறோம். 4 வருஷம் நீங்க படிப்பீங்க, ஒரு 2 பேட்ச் வெளியில போயிருந்தா 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்ளை பண்ணீங்கன்னா 7வது வருஷம் தான் ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச்சுக்கு என்பிஏ கொடுப்பாங்க. அந்த என்பிஏ வந்து மேக்ஸிமம் பழைய பிரான்ச்சஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். எது கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ஐடி, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்.
புதுசா வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து ரீசெண்டா ஒரு 2-3 வருஷமா வந்து ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, பிளா 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 இந்த கோர்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து என்பிஏ இருக்காது. ஸோ அதனால வந்து இந்த NAC அண்ட் என்பிஏ இருக்கிற காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து NIRF சொல்றாங்கன்னா NAC என்பிஏல வந்து டீடைல் இருந்தாவே இந்த டேட்டா தான் வந்து NIRFக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. NAC என்பிஏக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து காலேஜ் ஃபுல்லா டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா பண்ணி சர்டிஃபை தர்றது. NIRF அப்படி கிடையாது. ஏற்கனவே NAC என்பிஏக்கு போனதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் ஃபீஸும் கட்டிட்டோம்னா NIRF வந்துடும். ஸோ நீங்க ஒரு காலேஜை பார்க்கும்போது NAC என்பிஏ இது ரெண்டும் இருக்கணும். NIRF இருந்தால் நல்லது, ரைட்? அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அந்த காலேஜ்ல வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பையங்க வந்து எப்படி படிச்சிருக்காங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி மாடர்ன் டீச்சிங் மெத்தடாலஜி இருக்கா, ஒரு நல்ல ஒரு மாடர்ன் டீச்சிங் மெத்தடாலஜி இருந்தா மட்டும்தான் பையங்களுக்கு வந்து அப்டேட் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய காலேஜஸ் வந்து அட்டானமஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்டானமஸ்க்கு முன்னாடி வர அந்த காலேஜோட பாஸ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%, 30%, 40% ரிசல்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அட்டானமஸ் ஆன பிறகு பெரும்பாலும் கல்லூரிகள் வந்து பயங்கர வந்து 100% பாஸ் பண்ணி விட்டுறாங்க. ஒரு சில ஸ்டாண்டர்டான காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வெளி பண்ற காலேஜும் இருக்கு. அது இருக்கான்னு பார்க்கணும், புரியுதா? ஸோ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ரைட்? அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஃபீஸ். ஒரு காலேஜ்ல வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம டிஎன்ஏ ஃபிக்ஸ் பண்றது வந்து ஒரு காலேஜ்ல வந்து 55,000, 50,000, 55,000 ஃபீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த காலேஜுமே வந்து டாப் லெவல் காலேஜஸ் வந்து யாருமே 50,000, 55,000 ஃபீஸ் வாங்குறது கிடையாது. அது போக வந்து அவங்க சொல்றதான் ஃபீஸ். சென்னையிலலாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லை, கோயம்புத்தூர்ல 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லை ஃபீஸ் மட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாமே நிறைய அடிஷனல் பண்ணி ஃபீஸ் வந்து அவங்க நினைக்கிறதா ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து ஏஐசிடியோட இது பண்ணி டிஎன்ஏ வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு 80,000 கவுன்சிலிங்ல வந்து 50,000 வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ்ல வாங்கலாம் இல்லையான்னு தெரியல. நான் சொல்றது டயர் 1 அப் டு டயர் 2 காலேஜ். அதுக்கு கீழே இருக்கிற காலேஜஸ் வந்து மேபி வந்து அவங்க அட்மிஷன் வந்தா மட்டும் போதும் 50,000 வாங்குற காலேஜஸ் இருக்கு, ரைட்? முதல்ல ஃபீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பையன் வரான், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னையோ கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து பேயிங் கெப்பாசிட்டி, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியும். ஏன்னா அவன் சிபிஎஸ்சிலேயே ஐசிஎஸ் சிலபஸ்ல மெட்ரிக்லையும் குறைஞ்சது 1 லட்சம் to 2 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு இன்ஜினியரிங்ல 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டுறது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கிராமத்துல இருந்து வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சில கவுன்சிலிங்ல இருந்து வந்தா நமக்கு 50,000 ஃபீஸ் தான் இருக்கும், 55,000 தான் ஃபீஸ் இருக்கும்னு நினைச்சிட்டு ஒரு டாப் லெவல் காலேஜஸ் வந்து சூஸ் பண்றாங்க. அந்த டாப் லெவல் காலேஜஸ்ல வந்து அவன் சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சு காலேஜ் எடுத்து அந்த 5 நாள்ல போய் காலேஜ்ல ஃபீஸ் கட்ட போதுமான்னு தெரியுது. அவங்களுக்கு நீ 2 லட்சம் 2.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வரும், ஹாஸ்டல் 1 லட்சம் 3.25 லட்சம் ரூபாய் வரும்னு சொன்ன பிறகு போன வருஷம் வந்து எத்தனை மாணவர்கள் தெரியுமா வந்து காலேஜ்ல நல்ல மார்க் எடுத்து அலாட்மெண்ட் பண்ணி ஃபீஸ்னால வந்து அந்த வருஷம் சேராம மறுபடியும் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து கொஞ்சம் தரமற்ற கல்லூரியில் எடுத்த அவலங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் போய் படிச்சு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாம டிராப் அவுட் ஆகி இந்த தடவை மறுபடியும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால டிரான்ஸ்பரண்ட், இப்போ நீங்க எந்த காலேஜுமே வந்து நீங்க வெப்சைட்ல வந்து டிரான்ஸ்பரண்டா ஃபீஸ் சொல்லுங்க. அப்போதான் வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து ஃபீஸ் வச்சு படிப்பாங்க. ஆனா ஒரு சில வந்து டாப் யூடியூபர் சொல்லுவாங்க, நீங்க வந்து காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தா போதும், ஃபீஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம்னு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சிட்டில இருக்கிற இவங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஈஸி. ஆனா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு போற மாணவருக்கு எஜுகேஷன் லோன் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபீஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கிரிட்டீரியா. கண்டிப்பா வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லயும் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேளுங்க. இப்போ நிறைய காலேஜஸ் வந்து ஃபீஸ் வேவர் தராங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு டாப் நிறைய காலேஜஸ் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா ஊர்லயும் ஒரு டாப் காலேஜஸ் வந்து ஃபீஸ் வேவர் தராங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? இப்போ இந்த விஷயம் இதுல வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். நான் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச அலுமினியா, நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன். இந்த வருஷம் நீங்க தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல எய்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது. சந்தோஷமா? ஸோ அதனால தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எய்டட் காலேஜ், நீங்க எய்டட் கோர்ஸ் இருக்கு, அங்க எஸ்எஸ் இருக்கு. எய்டட் கோர்ஸ் எடுத்தா தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்ல ஃபீஸ் இல்லைன்னு ஒரு தகவல். சந்தோஷம் தானே, ரைட்? அடுத்தது வேற என்ன? கல்ச்சர் 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 கல்ச்சர். ஏன்னா இப்போ நிறைய காலேஜஸ் வந்து செலிபிரிட்டியை கூட்டு வந்து நாங்க எங்க காலேஜ்ல இந்த செலிபிரிட்டி வந்தாங்க, அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க, இவங்க வந்து ஆடினாங்கன்னு சொல்லி அதை ப்ரிப்பரங்கண்டா பண்ணியும் பண்றாங்க. ஆனா இன்னும் வந்து நம்மளுடைய சவுத்துல இருக்கிறவங்க கல்ச்சர்டா போறவங்க அந்த காலேஜ் வந்து ஒன்லி என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க வந்து கல்ச்சர் வச்சா வைக்கல. கல்ச்சருக்காகவே காலேஜஸ் நிறைய இருக்கு. அந்த காலேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆன் கல்ச்சர், நாட் இன் அகாடமிக். ஸோ அந்த மாதிரி காலேஜை வந்து நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிங்க. இன்னொன்று வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் வந்து இன்னும் வந்து
சவுத்துல நான் என்னால மார்த்தட்டி சொல்ல முடியும். நீங்க சவுத்துல நீங்க எந்த காலேஜை சூஸ் பண்ணாலும் கல்ச்சர் அண்ட் டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து நம்மளுடைய தமிழக மக்கள் வந்து டிசிப்ளினை விரும்புறவங்க. நான் கண்கூடா வந்து சென்னை, கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய காலேஜ் நேம்ல பெரிய காலேஜஸ்லாம் போனோம்னா ஏன்டா இந்த காலேஜ்க்குள்ள நான் உள்ள வந்தேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். அஸ் ஏ பேரண்டா, நான் ஒரு ஃபாதருங்க, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க. நான் ஒரு ஃபாதரா வச்சுதான் வந்து இந்த அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் சென்னையில பாக்குறேன், பையன் பொண்ணு வந்து தோல் மேல தோல் போட்டு ஹாயா பேசிட்டு நடந்து போறாங்க. கேண்டீன்ல போனா பையன் பொண்ணை விட்டுறான், பொண்ணு வந்து பையனை விட்டுறாங்க, அப்படியே தட்டி கட்டி விடுறாங்க. இது வேணும்னா வந்து ஒரு சிலவங்களுக்கு அது நல்லா இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ பிலீவ் இன் டிசிப்ளின் அண்ட் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி காலேஜில் வந்து சேர்க்காது உங்க பேரண்ட்ஸ். ஏன்னா அஸ் ஏ பேரண்டா வந்து நான் இந்த மாதிரி காலேஜை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம், ஏன்னா அவன் வந்து டீனேஜ்ல வாழ்க்கை வாழணும்னு நினைப்பான். அஸ் ஏ பேரண்டா வந்து நான் இந்த மாதிரி காலேஜ் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்படி சென்னையில வந்து நிறைய காலேஜஸ் வந்து டிசிப்ளின் காலேஜஸ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். அந்த காலேஜ்ல வந்து பையங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியா வைப்பாங்க. ஆனா எந்த காலேஜ்ல வந்து ரொம்ப ஹைலியா இருக்கோ அது ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த 4 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க டே ஸ்காலரா போக போறீங்களா இல்ல ஹாஸ்டல் போக போறீங்களான்னு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்ல பண்றதுக்கு முன்னாடி நான் டே ஸ்காலர், நான் சென்னையில இருக்கேன். இப்போ சென்னைனா வந்து ஒரு நாட் ஒன்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் இருக்க காலேஜ் எல்லாம் சேர்த்து சென்னை ரீஜன் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் ரீஜன் என்ன சொல்லுவாங்க? கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, பெருந்துறை, கரூர் எல்லாமே சேர்ந்ததுதான் சேலம் ஜோன். இப்போ மதுரைன்னு சொல்லிட்டா வந்து மதுரை, திண்டுக்கல், ராம்நாட், தேனி, இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து மதுரை ஜோன். அதே மாதிரி இன்னும் சவுத்துல வந்து மதுரை கூட சேர்த்துக்கலாம். எது திருநெல்வேலி, நாகர்கோயில், திருச்செந்தூர். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஜோனா இருக்கு. முதல்ல வந்து நீங்க டே ஸ்காலரா போக போறீங்களா இல்ல ஹாஸ்டலா போக போறீங்கன்னு பாருங்க. நீங்க டே ஸ்காலரா முடிவு பண்ணீங்கன்னா அதிகபட்சம் உங்களுடைய டிராவல் வந்து 1 ஹவர்க்குள்ள இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு காலேஜுக்கு வந்து நீங்க போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் வந்து நீங்க என்ன இருக்கணும், அதிகமா வந்து நீங்க நிறைய வந்து கோர்சஸ் படிக்கணும். அப்படி வந்து நீங்க 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவலிங் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல நீங்க படிக்கவும் மாட்டீங்க, கோர்சஸும் போக முடியாது. நீங்க டே ஸ்காலர் இருந்தா உங்களோட டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து 1 ஹவர், அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு மேல டிராவல் பண்ணாதீங்க. ரைட். இப்போ ஹாஸ்டல், ஆனா உண்மையிலேயே வந்து நான் எப்பவுமே வந்து குழந்தைகளை வந்து ஹாஸ்டல் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஹாஸ்டல் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டுல வந்து சாப்பிட்ட தட்டு கழுவாத நம்ம குழந்தைங்க ஹாஸ்டல் போன பிறகு அவங்க தட்டை கழுவுவாங்க, துணி அவங்களே துவைப்பாங்க. அவங்களோட ஒரு புது உண்மையான அவங்களுடைய அறிவு எங்கே வரும்னா, அட்ஜஸ்டபிள் திறமை எங்கே வரும்னா ஹாஸ்டல் லைஃப் தான். ஸோ அதனால ஹாஸ்டல் லைஃப் ரொம்ப நல்லது. இந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும், ஒரு டீமா இருக்கிறதுக்கும். ஏன்னா ஹாஸ்டல்ல முதல் நாள் படிச்சு பாஸ் பண்ண நிறைய மாணவர்கள் இருக்காங்க. சீனியர்ஸ் வந்து அவ்வளவு கைட் பண்ணுவாங்க. ஆனா எப்பவுமே ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹாஸ்டல் லைஃப். இன்னொன்னு, ஹாஸ்டல்ல வந்து பசங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல வந்து ஹாஸ்டல் சேருவாங்க. ஆனா சேர்ந்து 1 இயருக்கு அப்புறம் வந்து சோகாம வந்து எனக்கு இந்த ஹாஸ்டல் பிடிக்கலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்திலே ரூம் எடுத்திருக்காங்க, நான் அந்த ரூம்ல போய் தங்கிக்கிருவான்னு கேட்பாங்க. எக்காரணத்து கொண்டும் தயவு செய்து வந்து உங்களுடைய பெரும்பாலும் வந்து பாய்ஸ் கிட்ட தான் இருக்கும், யாரையும் வந்து நீங்க வந்து வெளியில தங்கி வைக்கிறதுக்கு அனுமதி பண்ணாதீங்க. உங்க பையன் வந்து நல்லபடியா ஒழுக்கமா வளர்றதும் சீர்கெட்டு போறதும், அவன் வெளியில தங்கி ரூம்ல எடுத்தாங்கன்னா அவன் கிட்ட சேர்க்கை சரியில்லைன்னா அவனோட பாதையே மாறி போயிடும். அது போக வந்து வெளியில தங்கின பிறகு அடுத்த ஒரு அடி என்ன பண்ணாப்பா, கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கு, கொஞ்சம் பைக் வாங்கி தரீங்களான்னு அடுத்தது பைக்குக்கு அடி போடுவான். பைக்கு அடி போட்டா என்றென்றும் புன்னகை அந்த பாட்டு போட்டு ஜாலியா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு ஊர் சுத்துறதுக்கு தான் அவன் கேட்கறான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா பையங்க அடம் பிடிக்கலாம், ஆனா பேரண்ட்ஸ் வந்து நீங்க அவங்க கேட்கிற அடத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க பழி ஆகக்கூடாது. இன்னும் வந்து நீங்க அந்த காலேஜை வந்து எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும்னா, அந்த காலேஜ்ல வேலை பார்க்குற ஃபேக்கல்டி வந்து எந்த அளவுக்கு பிஹெச்டி நிறைய இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு காலேஜ்ல பிஹெச்டி ஹோல்டர் காலேஜஸ் நிறைய இருந்தாங்கன்னா அந்த காலேஜ் வந்து நாலேஜபிள் ஃபேக்கல்டி இருந்தா மட்டும்தான் பையன்கிட்ட வந்து நிறைய அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலேஜ் பாருங்க, ஹை லெவல் காலேஜ் ஃபேக்கல்டி பிஹெச்டி இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி அகாடமிக் மட்டும் இல்லாம நிறைய காலேஜஸ் வந்து லைவ் ஸ்டடிஸ், அதாவது நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்தணும், எஜுகேஷன் மேலாக்க பண்ணணும், நிறைய வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டா வந்து எந்தெந்த காலேஜ்ல வந்து பண்றாங்களோ அந்த மாதிரி காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்க. எல்லாரும் சொல்றது பிளேஸ்மெண்ட். இதுல வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் சொல்லி எத்தனை டாப் 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 காலேஜ் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த காலேஜ் வந்து பெருமையா சொல்லலாம், நான் 40 லட்சத்துக்கு ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்கேன், 50 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு இக்கன்னா இருக்கு, இன்டர்ன்ஷிப்னா அப்ரெண்டிஸ். அதாவது இந்த பையனை வந்து இன்டர்ன்ஷிப் வந்து 50 lakhsக்கு அவங்க எடுத்திருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா அவன் இன்டர்ன்ஷிப் முடிச்சா 50 லட்சம் தருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 1 இயர் தான் வந்து அதுக்கான இன்டர்ன்ஷிப் பீரியட். அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல வந்து
சக்சஸ்ஃபுல்லா அவன் இல்லைன்னு பண்ணி அவனை வந்து நிறைய இது 50 லட்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய காலேஜ்ல வந்து வி பிளேஸ் 1000 ஸ்டூடெண்ட்ஸ், வி பிளேஸ்ட் ஆஃபர் 500 ஆஃபர்ஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஆஃபர் லெட்டர்னா ஜஸ்ட் வந்து என்னது, ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட் மாதிரி. இப்போ வந்து நீங்க டாப் காலேஜ்ல வந்து போட்டோஸா வந்து ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்களே, அதுல எத்தனை பேர் வந்து ஆஃபர்னா என்னது இன்னும் போய் கம்பெனில சேர்ந்திருக்க மாட்டான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் வந்து ஒரு காலேஜ்ல வந்து நிரந்தர வேலை. நீங்க ஒரு காலேஜை விசிட் பண்ணும்போது நீங்க நல்லாவே தெரியும், அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் டீடைல்ல வந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, சார் இன்டர்ன்ஷிப் வாங்கி தந்தீங்கன்னா அது அப்ரெண்டிஸ், ஆஃபர்னா இன்னும் வந்து வேலை போகல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எத்தனை கொடுத்தீங்க மட்டும் தான் கேட்கணும். இந்த 3 டைம் என்னன்னது, இன்டர்ன்ஷிப், ஆஃபர், அப்பாயின்மெண்ட், இது எல்லாமே வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். அது போக ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு எந்தெந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல வந்து ஒரு ஃபாரினுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து ஜாப்பனீஸ், ஜெர்மன், பிரெஞ்சு இந்த மாதிரி எந்தெந்த லாங்குவேஜ் சொல்லி தராங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி காலேஜை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த இருக்கிற சிலபஸ்க்குள்ளேயே வந்து அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளேயே நீங்க வந்து இன்னொரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். எந்த காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றாங்களோ அந்த காலேஜ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நிறைய காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல சப்ஜெக்ட், செகண்ட் இயர் சப்ஜெக்ட், தேர்ட் இயர் சப்ஜெக்ட், ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அப்படி இருந்தா இப்போ இருக்கிற ரெக்கரேட்டர்லாம் என்ன எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, பையன் நாலேஜபிளா இருக்கான். ஏன்னா நீங்க ஒரு நாலேஜபிளா இருந்தா மட்டும்தான் இப்போ இருக்கிற கம்பெனில வந்து நீங்க ஒரு டாப் சாலரி வாங்க முடியும். ஸோ அந்த காலேஜ்ல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி சொல்லி தராங்கன்னு பாருங்க. அது போக நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, அந்த காலேஜ்ல வந்து வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் பையனா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கானா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாருங்க. போக வந்து நீங்க வந்து அதிகமா வந்து இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது இன்ட்ராக்ஷன்னா என்னன்னா பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய வந்து இன்டராக்ஷனா கான்ஃபரன்ஸ் எந்த மாதிரி இது பண்றாங்க, இந்த மாதிரி காலேஜ் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க காலேஜை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. அது போக ரொம்ப முக்கியமானது, நீங்க காலேஜை வந்து எத்தனை யூடியூபர் சொல்லலாம், நானும் சொல்லலாம், நான் சொன்னதும் நம்ப கூடாது, யார் சொன்னாலும் நம்ப கூடாது. இப்போ வந்து உங்க கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல, அந்த காலேஜை வந்து நீங்க நேர்ல போய் விசாரிங்க. ஏன்னா அது ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நீங்க ஒரு 5 காலேஜ், உங்க மார்க்குக்கு ஒரு 5-6 காலேஜ் தான் கிடைக்கும்னு டிசைட் பண்ணி அந்த 5-6 காலேஜை வந்து நீங்க நேர்ல என்னென்ன விசாரிங்க, ஃபீஸ் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, விஷன் எப்படி இருக்கு, போக ஃபாரின் லாங்குவேஜ், இது எல்லாமே நீங்க நேர்ல போய் அங்க ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நீங்க அனாலிசிஸ் பண்ணி 5 காலேஜை டிசைட் பண்ணுங்க. சார் நான் சென்னையில் கோயம்புத்தூர் காலேஜ் நினைக்கிறேன், நான் மதுரையில் இருக்கேன், திருச்செந்தூர்ல இருக்கேன், நான் எப்படி சார் போய் பாக்குறேன்னா, உங்க பையனுக்கு பொண்ணு பாத்தீங்கன்னா பொண்ணை நேர்ல போய் பார்த்து தானே முடிவு எடுக்கிறீங்க, சும்மா போட்டோ பார்த்தா முடிவு எடுக்கிறீங்க. ஆனா உங்க பையனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போறத வந்து கண்டிப்பா வந்து நீங்க காலேஜை வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். அப்படி இல்லையா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வருதுல, அன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்கும்போது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்துச்சோ அந்த காலேஜை நீங்க நேர்ல ஒரு தடவை விசாரிச்சுட்டு உங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கரெக்டா இருந்தா மட்டும் அக்செப்ட் கொடுங்க. ஸோ அதனால வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் வைக்கிறது முக்கியம் இல்ல, சாய்ஸ் லிஸ்ட்ல உங்க தகுதிக்கு மீறி எதுவுமே வைக்காதீங்க. ஏன்னா தகுதிக்கு மீறி வச்சு ஃபீஸ் கட்ட முடியாம இல்ல பிளேஸ்மெண்ட் இல்லாத காலேஜ் அந்த மாதிரி எதுவுமே வந்து சஃபர் ஆகாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது காலேஜோட கோடு ரெடி பண்ணி கோடோட தான் போகணும். ஏன்னா ஒரே காலேஜ் பேர்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ஏன்னா சென்ட் ஜோசப் பேர்ல நிறைய இருக்கு, வெங்கடேஸ்வர் பேர்ல நிறைய இருக்கு, லோயலா பேர்ல கரெக்டா இருக்கு, சிஐடி பேர்ல நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து கிருஷ்ணா பேர்ல நிறைய இருக்கு, ஈஸ்வர் பேர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து காலேஜஸ் வந்து நீங்க நினைக்கிற காலேஜோட கோடோட எப்பவுமே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ளே பெஸ்ட் காலேஜா வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க. சார் எனக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட் பத்தி எனக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை, காலேஜோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் தெரியலன்னா நம்ம பர்சனலைஸ்டா வந்து பெய்ட் சர்வீஸ்ல வந்து சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்படி வந்து நான் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பர்சனலா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என் செல் நம்பர் 9842376822. நீங்க என்ன டவுட் வேணுமா கேட்டுட்டு இந்த டாப் காலேஜ் வந்து நம்ம மூலியமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.